கைஸ் வெல்கம் பேக் டு பிரேம் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் காட்டன் கேண்டி ஷாப் ஹாரர்னு ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப் ஹாரர்னு ஒரு கேம் பிளே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எதுலையா போய் நிற்கணும். இங்கே இது ஃப்ரீயாக இருக்குது. ஓகே இதில் போய் நின்றுடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணணும். லோடே முடிச்சுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம இந்த கேமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லை இன்ஃபினிட்டி மோட் அப்புறம் ஸ்டோரி மோட் 2 இருக்கும். ஸ்டோரி மோடு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்ஃபினிட்டி மோட்னா இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் லைட்ஸ், லவுட் நாய்ஸ், அப்புறம் ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நைட் ஷிஃப்ட், நம்மளோட நைட் ஷிஃப்ட் 1 நைட் ஷிஃப்ட் நம்ம பார்ப்போம். இதில் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு இருக்குது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லணும். அது என்னென்னா நம்மளோட பாஸ் வந்து இன்றைக்கி வருவாங்க, நைட்டு நம்மளை பார்க்க வருவாங்க. அவங்க வந்தால் அவங்க சொல்கிற கவனமாக கேட்கணும். அது நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குட் லக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ பாஸ் அங்கே தூரத்தில் வராங்க பாருங்கள், அவங்க தான் பாஸ். இப்போ நம்ம வேகமாக உள்ள போய் நம்ம கேஷ் கவுண்டரில் நின்றலாம். அவங்க சொல்கிறத கேட்கணும். ஓகே இங்கே எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் எதுவும் போடல. ஓகே இப்போ வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கேளுங்க. என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒருத்தர் பார்ப்போம். அவர் வந்து எதுவுமே பேச மாட்டார், அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். அவர் அங்கே உட்காந்துருந்தா அவர்கிட்ட எதுவுமே பண்ணாமல் ஏதாவது ஒரு ஃப்ளேவருக்கு காட்டன் கேண்டி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவர் அங்கே வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் அவரை வேகமாக நமக்கு வந்து கொடுக்கணும். அப்புறம் நம்ம கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போனா யாராவது வந்தால் ஒருத்தர் அங்கே உட்காந்துருந்தால் அவருக்கு வேகமாக சர்வ் பண்ணணும். ஓகே இப்போ டுட்டோரியல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். இப்போ டுட்டோரியல் நானே சொல்லிடுறேன். இப்போ இந்த கோன் எடுத்து இங்கே ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அந்த 5 ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ ஒருத்தர் வந்துட்டார். இவருக்கு இப்போ நம்ம அவர் கேட்டதில் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பனானா அப்புறம் ப்ளூபெரியில் கொடுத்துருக்கோம். அப்புறம் எங்கள் ஸ்டோரேஜ் டோர் வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஐஸ்கிரீமோட. என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்கா. இதில் நம்ம ஒன்று எடுத்தோம்னா எடுத்துகிட்டே போய் இந்த மிஷினில் போடணும். மிஷின்லேருந்து தான் நமக்கு காட்டன் கேண்டியாக ஒரு நூல் மாதிரி. ஓகே இப்போ நம்ம இந்த டைம் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகின்ற ஒரு முடிவில் வந்திருக்கோம். நம்ம வேகமாக சர்வ் பண்ணிடலாம். இந்த கேமோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கும் இந்த வீடியோ. எதுக்குன்னா இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதனால தான். ஓகே செகண்ட் கஸ்டமருக்கும் கொடுத்தாச்சு. இல்லை பனானா பீல் இருக்குது, நம்ம ஒன்று வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. நம்ம சும்மா வாசலில் போட்டு இப்போ பேய் வந்துச்சுன்னா அதுக்கு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டார். அவர் விழுகிறாருன்னு பார்த்தா விழுகலை. ஓகே இவருக்கு வந்து செரி, அப்புறம் க்ரீன் ஆப்பிள், ப்ளூபெரி. ஓகே வச்சாச்சு. இல்லை காட்டன் கேண்டி தான் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணால் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இதான் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில. ஜஸ்ட் கேம் தான் அப்படின்னு நினச்சி விட்ட வேண்டியது தான். ஓகே வேறு யாரும் வரல, வெயிட் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. ஓகே இவங்களுக்கு என்ன வேணும்? பனானா அப்புறம் ப்ளூபெரி ஃப்ளேவர் வேணுமா? ஓகே எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. ஓகே அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஹாரராக ஒன்று சும்மா வெளியே போனேன், வலிக்கு வந்துட்டேன். ஹாரராக எதுவுமே நடக்கலை. இதனால் ஹாரர் கேமு ஹாரராக இல்லை, கொஞ்சம் மைல்டு ஜம்ப் ஸ்கேராக இருக்கும்னு அதுக்கு வந்திருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமரு. ஹாரராக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கஸ்டமர் தான் வந்துட்டுருக்காங்க. இவருக்கு ப்ளூபெரி, 2 டைம் க்ரீன் ஆப்பிள். ஓகே வச்சாச்சு, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போயாவது ஹாரர் எதாவது பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஹாரராக எதாவது நல்லாயிருக்கும். எதுவுமே நடக்கலை இன்னும். ஓகே எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் நம்ம தான். நம்ம இன்றைக்கி தான் ஜாயினே பண்ணியிருக்கோம், இருந்தாலும் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் தான், லாஜிக்கே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டார். அவருக்கு என்ன வேணும்னா பனானா ஃப்ளேவர். ஓகே வச்சாச்சு, கொடுத்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எதாவது வராங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ஜம்ப் ஸ்கேர் வரல. ஓகே எதுவுமே யாரும் வரல, காணோம். ரீஸ்டார்ட் தான் காட்டன் கேண்டி மிஷினு. ஓகே உள்ளே இருக்குது, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆச்சுப்பா, எதுவும் வரல. ஓகே ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதில் எதுவுமே போல அப்படின்னு இருக்காது. ரீஸ்டார்ட். டேய் இதுதான் இந்த கேமோட லோகல் இருக்குது. ஆஹா என்ன பண்ணுறது இப்போ பாட்டுக்கு இது வந்து இங்கே பண்ணிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? மறைஞ்ச பேர் நம்மளை பார்க்கவும் இல்லை, மறைஞ்சு போயிடுச்சு ஒரு வழியாக. ஓகே இப்போ பனானா ஃப்ளேவரில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த பேய் சும்மா வந்ததுக்கு எதுக்கு இதில் ஜம்ப் ஸ்கேர் வச்சுருக்காங்க ஒன்று, சும்மா திடீர்னு பார்த்துட்டு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயமாக இல்லை இந்த கேம், அவ்வளோ அந்தளவுக்குலாம் பயமாக இல்லை. முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர். ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டுருக்காரு. நம்ம கோனை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே இவருக்கு செரி ஃப்ளேவர் வேணுமா? கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் எடுத்து வச்சு போகணும். நம்ம இந்த டைம் ரெடியாக இருக்கணும், ஏன்னா எப்போ வேணால் எதுவும் நடக்கலாம். அதுக்கு நம்ம காட்டன் கேண்டி கோனை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். டக்குன்னு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா. அவர் சொன்னவரே ஒருத்தர் வந்துட்டார், இப்போ கொடுத்தா டக்குன்னு. ஓகே கொடுத்தாச்சு. இவர் தான் அந்த மாதிரி தான் வந்து உட்காருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, சொன்ன மாதிரி உட்காந்துட்டாரு. அவருக்கும் கொடுத்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமரு. இவருக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர்.
இதில் வந்து ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நம்ம அவுட் ஆகிற மாதிரி நடக்கும், மற்ற விஷயம்லாம் அவுட் ஆகிற மாதிரி நடக்காது, சும்மா ஜம்ப் ஸ்கேராக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம அவுட் ஆக வேண்டிய விஷயம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஜம்ப் ஸ்கேர் தான் இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒரு டைம் இந்த மாதிரி நடக்கும், மற்ற டைம்லாம் சும்மா ஜம்ப் ஸ்கேர் தான் இருக்கும், பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும், நமக்கு லைஃப்லாம் போகாது. ஓகே, வேறு ஆரஞ்சு கேண்டி கேட்டிருக்காரு, ஆரஞ்சு க்ரீனை கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ளூபெர்ரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளூபெர்ரி நம்மகிட்ட இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பவர் காணும்? ஆஹா, பயமுறுத்துறானுங்களே. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு க்ரீன் ஆப்பிள் வேறு இல்லையே, என்ன பண்ணுறது? க்ரீன் ஆப்பிள் பேசாமல் நம்ம வச்சுட்டு போயிடலாம் அந்த மிஷினில். எப்படியும் நீங்கள் லாஜிக் இல்லாமல் தான் வச்சுருக்கானுங்க. மிஷின் ஒர்க் ஆகும் பாருங்கள், பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி மிஷின் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இந்த மிஷின் ஒர்க் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் அங்கே பவரை என்னென்னு பார்த்துட்டு வருவோம். இதே மாதிரி தான் ஐஸ்கிரீம் வேணும் இந்த சேனலில் எட்டி தான் பார்த்து, சரி எட்டி பார்க்க போதா கழுத்தை பிடிக்க போதான்னு தெரில. இருந்தாலும் நம்ம என்ன தான் பயப்படக்கூடாது. பயப்படவே கூடாது. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஜம்ஸ்கேராலும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பயந்துட்டேன். சரி விடுங்க, ஒரு செகண்ட் தெரியாமல் பயந்துட்டேன், மானம் போகல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ பவர் ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் எப்படிலாம் பயமுறுத்திடக்கூடாது. அதில் பயமே எனக்கு அவ்வளோ கத்திட்டு வந்ததுனால பயமாயிடுச்சு. திடீர்னு அங்கே இருந்ததை கூட நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு சும்மா பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். திடீர்னு பேய் வந்து பயமுறுத்தி விட்டுருச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு பேய் தான் இருக்குது, வேறு பேய் தான் இருந்தால் வச்சா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, இவருக்கு இப்போ நம்ம இந்த க்ரீன் ஆப்பிளை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இவருக்கு வர சர்வ் பண்ணணும். ஆரஞ்சு ஃப்ளேவர் கேட்டிருக்காரு, ஆரஞ்சு செரி, அப்புறம் ஓகே அவ்வளோதான். ஓகே, கொடுத்தாச்சு. ஹேவ் அ கிரேட் டேன்னு இருக்காரு. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணணும். ஓகே, நான் யாரையும் காணோம், சீக்கிரமாக அது நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போகணுமா? நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சு போல். ஓகே, குப்பையில் போட்டுடலாம், கதவெல்லாம் பூட்டிட்டு போவோம், எல்லா கதவும் பூட்டி தான் இருக்குது, இதை பூட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம தாவி குதிச்சு இல்லை போயிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்துடுச்சு, நைட் ஷிஃப்ட் 2. இப்போ நம்ம திருப்பி கடைக்குள்ள போகலாம். பாஸ் வந்துட்டாங்க, அதுக்குள்ளே வேகமாக போய் நம்ம கேஷ் கவுண்டரில் உட்காந்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மெயின்டெனன்ஸில் வந்து டிலே ஆகிருக்கான், அதனால் இப்போ வெண்ட் பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணுமா, அதை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்தக்குள்ளே ஏதாவது க்ரௌடில் ஏதாவது ஊர்ந்து வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அதை க்ளோஸ் பண்ணணுமா. ஒருவேளை அது வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு இன்னொரு சான்ஸ் இல்லை, அதாவது நம்ம செத்துருவோன்னு சொல்கிறாங்க. டேக் கேன்ட்டு போயிருக்காங்க. அதாவது அந்த வெண்ட்டு திடீர்னு உடஞ்சி விழுந்து அதுக்குள்ளே ஏதாவது ஊர்ந்து வந்துச்சுன்னா நம்ம வெண்ட்டை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம செத்துருவோமா. என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க? அப்படின்னா நம்ம அந்த வெண்ட்டுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். வெண்ட்டு உடஞ்சி விழுந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ரிப்பேர் பண்ணணும். உள்ளுக்குள்ளே வரும் போல் பேய் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். இப்போ அவர் கேட்டதுக்கு நம்ம காட்டன் கேண்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ ப்ளூபெர்ரி ஃப்ளேவரை கொஞ்சம் வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இல்லை ஆரஞ்சு இல்லையே, ப்ளூபெர்ரி தானே வேணும், தெரியாமல் இந்த எடுத்துட்டேன். ஓகே, ப்ளூபெர்ரி. ஓகே, இங்கே இருக்குது. இப்போ இந்த மிஷினில் போட்டாச்சு. இப்போ நம்ம அது ரெடி ஆகிறதுக்கு வந்து இங்கே கூன் எடுத்து கஸ்டமர் சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ க்ரீன் ஆப்பிள் தான் கேட்டிருக்காங்க, கொடுத்தாச்சு. தப்பு, க்ரீன் ஆப்பிள் தானே கேட்டாங்க. என்னது? 2 க்ரீன் ஆப்பிளா? இன்னும் கரெக்டாக எடுத்தேன், 2 டைம் எடுத்துடணும். சரி விடுங்க. ஓகே, ப்ளூபெர்ரி கிடச்சிருச்சு. இப்போ அதை வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சீக்கிரம் வரணும். ஜம்ஸ்கேர்லாம் பயமாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டார். இப்போ என்ன வேணும்? ஓகே, பனானா ஃப்ளேவர் கேட்டிருக்காரு, கொடுத்தாச்சு. எனக்கான இதில் ஒரு டவுட்டு, க்ரீன் ஆப்பிள் அப்புறம் இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்லாம் சாப்பிடுவாங்க. எனக்கு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் கேக்கே பிடிக்காது, எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஓகே, இருந்தாலும் பனானாவும் எனக்கு பிடிக்காது. எனக்கு இங்கே இருக்கிறது எந்த ஃப்ளேவருமே பிடிக்காது. ஆரஞ்சு பிடிக்காது, எனக்கு இதுவே பிடிக்காது. காட்டன் கேண்டி நார்மல் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஓகே, இப்போ ஆரஞ்சு க்ரீன் ஆப்பிள் கேட்டிருக்காங்க, க்ரீன் ஆப்பிள் வச்சாச்சு. இப்போ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஆரஞ்சு வேணும், ஆரஞ்சு போய் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் அங்கே பக்கத்தில் ஒரு ரூமில் பூட்டு போட்டுருக்கேன், அது எதுக்குன்னு தெரியல, அதுக்குள்ளே ஜம்ஸ்கேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ யாரையும் காணும். ஓகே, ஒருத்தர் வந்துட்டார், வரைக்கும் என்ன நீங்கள் பாருங்க. ஓகே, 2x ப்ளூபெர்ரி அப்புறம் ஒரு க்ரீன் ஆப்பிள். ஓகே, வச்சாச்சு, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ மிஷின்லேருந்து ஆரஞ்சு காட்டன் கேண்டி எடுத்தாச்சு. இப்போ இங்கே ரீஃபில்லும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியலாம், ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நான் வீடியோ லென்த் ரொம்பவே பெருசாக இருக்கும். இன்வெஸ்டிகேட் பாத்ரூமில் என்ன இருக்குது? க்ரீன் ஆப்பிள் வச்சாச்சு. நீ உள்ளே போய் கதை அடைச்சிட்டானுங்கண்ணா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானுங்க. ஆஹா, இப்போ என்ன உள்ளே எதுவும் இருக்கக்கூடாது. ஐயோ, திருப்பியே மறந்து விட்டானுங்க.
ஜஸ்ட்டு மினிட்டு உயிரே போயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, இதை வச்சாச்சு. அடுத்த கஸ்டமரும் வந்துட்டாங்க. இந்த அளவுக்குலாம் பயமுறுத்தக்கூடாது. இருந்தாலும் ஜம்ப்ஸ்கேர் சத்தமே இல்லை வந்துச்சுன்னா பரவாயில்ல. சத்தமும் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் திடீர்னு ஓடி வந்தாலும் பயந்துட்டேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணணும். வெண்ட்டுக்கு இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டார். இவருக்கு என்ன வேணும்? எனக்கு க்ரீன் ஆப்பிள் அப்புறம் செரி ஃப்ளேவர். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஜம்ப்ஸ்கேர் முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 2 கஸ்டமர் நம்ம அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்போ இந்த வெண்ட் இப்போ கூடி சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் கேல்குலேஷன் பாருங்கள். சொன்ன மாதிரி வெண்ட் உடஞ்சி வந்துருச்சு. வேகமாக கிராம பண்ணுவோம், இன்னும் கைக்கு வர மாட்டேங்குது. ஆஹா, ஓகே, அவங்க பாருங்க பேய் ஊர்ந்து வருது அங்கேருந்து. ஓகே, மாட்டியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போலி வந்துட்டுருக்கு. ஓ, இங்கே பாருங்கள், கீழே இருக்க ஸ்க்ரூஸ்லாம் நம்ம மாட்டணும். ஆஹா, வேகமாக பண்ணணும். அது கிட்ட நம்ம கீழே குனிஞ்சு பார்க்குற மேலே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டுருக்கு. பாருங்க, கிட்டேயும் வந்துடுச்சு. 2 ஸ்க்ரூ என்ன நம்ம மாட்டணும். ரொம்ப கிட்டே வந்துருச்சு. இப்போ கடைசி ஸ்க்ரூ இப்போ நம்ம செத்துடக்கூடாது, கஷ்டப்பட்டு நட்டுருக்கோம். கிட்டேயும் வந்துருச்சு. ஆனால் நம்ம மாட்டினா அந்த பேய் போயிடுச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மாட்டியிருந்தோம். கடைசி ஸ்க்ரூ கடைசி மினிட்டில் மாட்டியிருக்கோம். கொஞ்சம் லேட்டாக தான் செத்துருப்போம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டார். அவரையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ அவருக்கு ஆரஞ்சு அப்புறம் க்ரீன் ஆப்பிள் 2. ஓகே, வச்சாச்சு, கொடுத்தாச்சு. ஓகே, பாய் சொல்லிட்டாரு. பாய். ஓகே, வேறு ஏதாவது ஜம்ப்ஸ்கேர் வந்துச்சானுங்கன்னா பார்ப்போம். இதுக்கு மேலே பயங்கரமான வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஏதோ செஃப் மாதிரி வந்துட்டுருக்காரு. ஓகே, ஒரு ஷெஃப் தான். இவருக்கு என்ன வேணும்? செரி அப்புறம் ஒரு பனானா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம செரி ஃப்ளேவரையும் பனானா ஃப்ளேவரையும் செய்யணும். செரி வச்சாச்சு. இப்போ நம்ம செரி ரெடி ஆகினோன்னு பனானா செஞ்சிடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் மாட்டிடலாம் முதல்ல. ஓகே, இப்போ நம்ம இதை ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ பனானா தான். ஓகே, பனானா இங்கே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ வெளியே பையன் இன்னும் ஓடிட்டான். இப்போ ஃபாலோ பண்ணிட்டே போகணுமா? சூப்பர். பண்ணுற மாதிரி எந்த அப்ஜெக்டிவ் இல்லை. பாருங்கள், நான் வாய் வைக்க கரெக்டாக அந்த கிட்ட ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இவன்ட்டே ஏதாவது ஜம்ப்ஸ்கேர் வைக்க போகிறாங்க. டே தம்பி, பார்த்து பண்ணுடா, இங்கே எதுக்காக நிற்கிற? இன்னும் இது அவன் பார்த்துட்டு போயிட்டான், நம்ம எதுக்கு பயப்படணும்? ஓகே, நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாமல் வந்துட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம அவமான படலை மறந்துடுங்க அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு ப்ளூபெர்ரி. ஓகே, ப்ளூபெர்ரி கொடுத்தாச்சு. சில விஷயத்தை நான் பயந்துருப்பேன், அதெல்லாம் மறந்துடுங்க, ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ வேறு வீட்டுக்கே போக சொல்லிட்டாங்க. ஷப்பாட நம்மளோட ஷிஃப்ட்டு முடிஞ்சு, கதவெல்லாம் பூட்டிகிட்டு போயிடுவோம். ஓகே, எனக்கு காட்டன் கேண்டி குப்பையில் போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு ஓடிடுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட தேர்டு ஷிஃப்ட்டில் என்னென்னலாம் காத்திருக்கோ. ஓகே, பாஸ் வந்துட்டாங்க. அவங்க கொண்டு போய் கவுண்டரில் உட்காந்தாச்சு. என்ன சொல்கிறாங்க? ஆல்ரைட், லிசன். அவள் வந்து உள்ளே வந்துடுவா, ஸ்டோருக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்தால் எதுவுமே பண்ணாதீங்க. அவள் பார்வை விட்டு தள்ளி எங்கேயா போய் மறைஞ்சிருங்க. அவள் உங்களை பார்த்துட்டா அவங்கள எதுவுமே செய்ய விட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இல்லை, அவனு ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அந்த பேயாக தான் இருக்கும். அந்த பேய் வந்து நம்ம ஸ்டோருக்குள்ளே இன்றைக்கி வருமா? வந்துச்சுன்னா நம்ம அந்த பேய்கிட்ட எதுவுமே பேச வேணாமா. எங்கேயா போய் ஹைட் ஆக சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆகலைன்னா அந்த பேய் நம்மளை எதுவுமே பண்ண விடாதான். அதாவது நம்மளை கொன்றுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹைடு தான் ஆகணும், அதெல்லாம் நமக்கு கை வந்தக்கலை. ஓகே, நம்ம கஸ்டமரை மட்டும் பார்த்து அனுப்பிச்சிடுவோம். ஓகே, இன்னும் யாரும் வரல. ஓகே, அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே போங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமரு இல்லை, வேறு 4-5 கஸ்டமர், 2 கஸ்டமர் பார்த்தா போதாதா? இதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இது நமக்கு கேம் விளாட்றக்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்கே. கொஞ்ச நாள் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ. அதுதான் நைட் ஷிஃப்ட்டு. ஓகே, சரி கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு யார்? அடுத்தடுத்து டக்குன்னு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, ஒருத்தர் போயிட்டு 10 செகண்ட் கழிச்சு தான் நெக்ஸ்ட்டு கஸ்டமரே வராங்க. இன்னமும் காணும். இங்கே தான் போனாங்க. ஓகே, வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். என்ன வேணும்? ஓகே, ஆரஞ்சு ஃப்ளேவரு. இப்போ நான் எதுக்கு அவரை பார்த்தேன்னா, அவர் பார்க்க அட்டாக் அண்ட் டைட்டன் வரேன் ரன் முறை இருந்துச்சுன்னா பின்னாடி எது மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, இப்போ ஆரஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு யாரும் வரல இன்னும்.
மேபி இது ஜம்ப் ஸ்கேராக இருக்கலாம். இல்லை இது ஜம்ப் ஸ்கேர் இல்லை, யாரோ வராங்க. ஓகே உங்களுக்கு என்ன வேணும்? செரியும் ஆரஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகே ஆரஞ்சு வச்சாச்சு. ஒரு பனானா. ஓகே இப்போ பாய் சொல்லிட்டாங்க. நமக்கு செரி தீர்ந்து போச்சு. இப்போ அந்த பக்கம் போய் பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்தோடனே போவோம். ஏன்னா நம்ம அந்த பக்கம் போய் அந்த பேய் வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம செத்துருவோம். இன்னும் வெளியே அந்த பேய் நிற்குது. இன்வெஸ்டிகேட்டு வாய்ஸ். ஓகே நம்மளோட லெட்டர் பி கீழே வந்துருச்சு. ஷாப்புன்னு இருக்கும்னு அந்த பேய் நினைக்கிறேன். இப்போ லேடர் எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே எடுத்து பாருங்கள் இந்த லேடர். ஓகே இப்போ அதை எடுத்தாச்சு. இப்போ வெளியே போய் ப்ளேஸ் பண்ணணும். அந்த பேய் வேறு அங்கே இருந்துச்சு, மறைஞ்சு போச்சு, காணாமல் போயிடுச்சு. ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை, போன வரைக்கும் சந்தோஷம். இதை மாட்டிடலாம். ஓகே மாட்டியாச்சு. இப்போ இந்த லேடரை எடுக்க முடியல. ஓகே அதை எடுக்க முடியல, அப்போ பிரச்சனை விட்டுருங்க, விட்டுறலாம். எடுக்க முடியல. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ப்ளூபெர்ரி கேட்குறாரு. ப்ளூபெர்ரி எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த லேடரை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகே நம்ம ஆரஞ்சு மேலே ப்ளேஸ் பண்ணோம். ஆரஞ்சு இல்லை, தீர்ந்து போச்சு. ஓகே இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அந்த பேய் உள்ளே வந்தாலும் வந்துடும். ஓகே வேறு கஸ்டமர் தான் வராங்க. இப்போ நம்ம எடுத்து இதை ரீஃபில் பண்ணிடலாம். முதல்ல இவருக்கு செரி அப்புறம் 2 ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு செரி அப்புறம் ப்ளூபெர்ரி தீர்ந்து போச்சு. இப்போ இதை வேறு ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் அவருக்கு. ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே ரெடி ஆகிடுச்சு. ஓகே இப்போ இருக்குது இதை எடுத்து ஓகே கொடுத்தாச்சு. ஓகே இப்போ மேபி இது ஜம்ப் ஸ்கேராக இருக்கலாம். கவனமாக இருக்கணும். அந்த பேய் வந்தாலும் வந்துடும். உள்ள கவனமாக இருக்கணும். கஸ்டமர் வந்தால் ஜம்ப் ஸ்கேர் இல்லை, ஒரு பேய் வந்துச்சுன்னா ஜம்ப் ஸ்கேர். ஓகே இல்லை நம்ம ஜம்ப் ஸ்கேர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் தான். ஈவெண்ட்னால் நம்ம அவுட் ஆகிற மாதிரி ஈவெண்ட்டு பார்த்து தான் இருக்கணும். ஜம்ப் ஸ்கேர் ஒரு டைம் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் ஸ்கேரை வந்து அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் வரும். ஈவெண்ட் எடுத்தால் திருப்பி ஜம்ப் ஸ்கேர் வரும். அதனால் உங்களுக்கு ஒரு ஜம்ப் ஸ்கேர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டு தான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே இப்போ எடுத்து கொடுத்தாச்சு. ஓகே இப்போ மேபி இந்த ஈவெண்ட்டாக இருக்கலாம், கவனமாக இருக்கணும். ஓகே நம்ம இங்கேயே இருப்போம், யாரும் வரல. மேபி இது ஈவெண்ட்டாக இருக்கலாம். வித்தியாசமாக நடக்குது. இல்லை ஈவெண்ட் இல்லை. ஓகே இப்போ அது கஸ்டமர் தான். ஓகே க்ரீன் ஆப்பிள் கேட்டிருக்காரு. க்ரீன் ஆப்பிள் அப்புறம் பனானா கொடுத்தாச்சு. ஓகே நம்ம வெளியே இருப்போம், ஏன்னா இங்கே தான் ஹைட் ஆகணும். இப்போ ஒரு வேளை ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த பேய் உள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஹைடாக ரெடியாக இருக்கணும். ஓகே வந்துருச்சு. வாங்க பேய் உள்ளே வந்துச்சு. லைட்டாக போயிடுச்சு. ஹைட் ஆகிட்டோம். ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கன்ஃபார்ம் இந்த பேய் நம்மளை கொண்டிருக்கும். ஏன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஓகே வெளியே வந்துட்டோம். செக் அவுட் த நாய்ஸ் இந்த ஸ்டோரேஜ் ரூமில் ஏதோ சத்தமாக. இங்கே என்ன பிரச்சனை? இப்போ என்ன அடிச்சாங்க? ஐயோ பேய் விட்டுருங்க. ஐயோ என்ன பண்ணுறது? வாயே வரல, என்ன பண்ணுறது? ஓகே ஜம்ப் ஸ்கேர் பிரச்சனை இல்லை, ஜம்ப் ஸ்கேர் தான். நான் கூட அதான் ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டமர். இன்னும் நம்ம கஸ்டமர்லாம் வேகமாக அனுப்பிச்சி விட்டா கிளம்பிடலாம் வீட்டுக்கு. நம்மளோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். அப்புறம் வேலை முடிஞ்சிச்சு. ஷிஃப்ட்டு முடிஞ்சுன்னா கேமை கட் பண்ணிட்டு போயிடுவோம். வேலை முடிஞ்சிடும் அப்போ. ஓகே இவங்களை அனுப்பிச்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கஸ்டமரை பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, ஜாலி வீட்டுக்கு ஓடிடலாம். ஓகே இல்லை பாஸ் வந்துட்டாங்க. அப்போ நமக்கு முடியலையா என்ன ஷிஃப்ட்டு? என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க இந்த நைட்டு. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே முடிக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் 3rd ஷிஃப்ட் வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அவளை பார்த்துருப்போன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எனக்கு தெரியும், அவங்கள பயமுறுத்திருப்பா. அதை மீன் பண்ணல. என்னன்னா அவன் என்னோட டாக்டர் தான், அவங்களுக்கு தெரியாதா? அவன் ஹாய் சொல்லுங்கள். இது அந்த பேய் தானே, இந்த பேய் தான் அவங்களோட டாக்டரா? கேம் முடிஞ்சு. டு பி கண்டினியூ பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த பாஸ் இருக்காங்க, இந்த காட்டன் கேண்டியோட ஷாப்போட ஓனர், அவங்களோட பொண்ணு தான் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்த அந்த பேய். பொண்ணு பேய்னா அப்போ அம்மாவும் கன்ஃபார்ம் பேயாக இருக்கணும். பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் கடைசியில் நம்ம செத்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அந்த பேயை வந்து நம்மளை மறைச்சிச்சு. அதுவும் கொஞ்சம் வேறு கொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னமோன்னு நம்ம கேமை முடிச்சிட்டோம். அதனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி ஒரு சின்ன சஜஷன் கொடுத்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம டிஸ்கஷன்லையும் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஏதாவது கேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேமில் மீட் பண்ணுவோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.